இன்னைக்கு ஒரு பதில் தெரியாம விட மாட்டேன். மோ என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கிற நீ? என் வயசு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. எனக்கு மட்டும் என் மகனை கல்யாணம் பண்ணாம இருக்கா? கல்யாணம் பண்ற மாதிரி நீ இருக்கியா? ஏன் எனக்கு நான் குறைச்சில? கருப்பா இருந்தாலும் விஜய் சேதுபதி மாதிரி இல்ல. எல்லாம் இருக்குதே, நல்ல வேலை இல்ல. நீ செய்யற வேலைக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான். தெரியுமா? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். அதனால்தான் எனக்கு நானே ஒரு பொண்ணு பாத்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, நானும் ஒரு பொண்ணும் லவ் பண்றோம். லவ் பண்றியா? டேய், நீ என்ன வேலை செய்யறன்னு அந்த பொண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நான் என்ன வேலை செய்யறேன்னு அந்த பொண்ணோட அண்ணனுக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது, இனி நம்ம வீட்டுல பேசுறதுக்காக அந்த பொண்ணோட அண்ணன் வீட்டுக்கு வராரு. நிஜமா வாடா? ஆமாமா. A few minutes later. எல்லாருக்கும் தெரியுமா? அட, பொண்ணோட அண்ணன் வந்துட்டாருமா. உக்காருண்ணா. தம்பி, என் பையனுக்கு உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பையன் என்ன வேலை செய்யறான்னு தெரியும்ல? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிருக்காரு. ஒர்க் பண்ணுமா? அப்படின்னா? அம்மா, வீட்லயே வேலை செய்யறேன்ல, அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாரு. மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐடி கம்பெனி மாதிரி பெரிய பெரிய கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் இப்ப வீட்டுல இருந்து தான் வேலை பாக்குறாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அப்பன்னா ஒரு பிரச்சனை இல்லப்பா. கல்யாண வேலையெல்லாம் பட்டு பட்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. அப்பனா சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிங்க. உடனே அவசரப்படாத. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முஸ்தியா? வீடு பெருகிட்டேன், பாத்திரம் தொலைகிட்டேன், வீட்டுல இருக்கிற எல்லா துணியும் துவைச்சிட்டேன். வாசல மட்டும் தான் பெருகணும். பாத்திரம் தொலைகிறியா? நீ ஏன் அதெல்லாம் பண்ற? தம்பி, அவன் தானப்பா செய்யணும். இவன் ஏன் செய்யணும்? தம்பி, வீட்லயே இருந்து வேலை பாக்குறேன்னு சொன்னல, அது இந்த வேலை தான்பா. டேய், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னா? ஆமா, வீட்டுல இருக்க எல்லா ஒர்க்கையும் நான் தான் பாத்துக்கிறேன். அதானே ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான். உன் தங்கச்சி ஒரு வேலையை செய்ய விட மாட்டேன். கையறா, இந்த போல தண்டை சோறுக்கெல்லாம் என் தங்கச்சி தர முடியாதா? இன்னொரு வாட்டி என் தங்கச்சி பின்னாடி சுத்தினா காலி பண்ணிடுவேன்டா உன்னை. டேய், நானும் வேலை செய்ய வந்தேன்டா.